வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னீர் டிக்கா ரெசிபி. ஆரம்பமே இது. ரெசிபியோட நேம் வந்து பன்னீர் டிக்கா ரெசிபி. யார் பண்ண போகுது பார்த்தீங்கன்னா இந்த மேடம் தான் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம பன்னீர் வந்துட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அதை கட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கட் பண்ணிடலாம். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எந்த டிஷ் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது இது மேலே போடுற மசாலானா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு தட்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு மிளகா போடு, எல்லாத்தையும் போடு. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எதுக்கு அதை தனியாக தட்டில் போடுற? அது வந்துட்டு மசாலா இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் கறிக்கெல்லாம் இது பண்ணுவோம்ல, மசாலா தடவுங்களா, அந்த மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சால்ட் எடுத்துக்கலாம். இவ்வளோன்னு மிளகாத்தூள் முதல்ல போதுமா? சரி, பொடி மாதிரி போட்டிருக்கிறேன் மிளகாத்தூள். ஓகேவா? எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சால்ட்டு போட்டுட்டு இதை அப்படியே போடணும். இதை அப்படியே போட்டுடலாம். ஓகே, மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பத்தலைன்னு. ஓகே, இப்போ லெமன் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்ட்டு எல்லா கையும் வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இது ஓகே இல்லை, நல்லது. ஓகே ஓகே, என்ன தெரிகிறது? ஓகே, லெமன் போட்டுக்கலாம். என்ன பண்ணுற? புரிஞ்சுட்டாங்க. வெக்கமா இல்லை? அது எனக்கு அவ்வளோவா ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே, இப்போ எல்லாத்தையும் விர வைக்கலாம். எல்லாமே ஓகேவா? மஞ்சள் தூள் போடல. மஞ்சள் தூள் போடணும். போதும். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுற? மிக்ஸ் பண்ணுறேன். நீ பண்ணுறன்ற முக்கால்வாசி அம்மா தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லை, அது அளவாக போடுறதுக்கு. அதுக்கு பேர் தான் சமையல். எல்லாம் கரெக்டாக போடணும். அதுக்கு தான் எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஏதோ பரவாயில்ல. சரி, இன்னும் பாதி இது பண்ணி பார்ப்போம். கை கழிக்கலாம். முட்டை போடலாமா? எல்லாத்தையும் எங்ககிட்ட கேட்டா நீ எதுக்கு சமைக்கிற? சரி, அவள் மேக்னேட் பண்ணிட்டு போயிட்டா. நம்ம இதை ஃப்ரை பண்ணிடுவோம்.
தள்ளி விட்டு வச்சுருங்க. இல்லை யார் இதை செய்யணும் அப்படின்ட்டு வந்தாங்களோ அவங்க வந்து வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கொள்ள இந்த வேற பிளேட்டில் போட்டால் பவுலில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு. சரி ஓகே. ஸ்மெல் வருதா? நான் செஞ்சு காட்டு நல்லா தான் இருக்கும். செஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, தின்னுட்டே இருக்கு. இது வந்து கியூபிக்கலாக இருக்கிறதுனால தோசை மாதிரி போட முடியாது, ஃப்ரண்ட் பேக் மட்டும் போட முடியாது. பட் இது 4 பக்கமுமே வந்து இருக்கணுன்றதுனால நீங்கள் பெஸ்ட்டு என்னன்னா தவா வைக்கிறதுக்கு பதில் கடாய் வச்சிங்கன்னா சிக்கன் 65 மாதிரி போட்டுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. ஓகே, இதை எடுத்துடலாம். வேகமாக வச்சா டீ. ஆஹா ஆஹா நல்லா இருக்கே கலரு. செகண்ட் ஷிஃப்ட் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் வேகத்துக்குள்ள நம்ம இதை வந்து செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே வந்து டூத் பிக் இருக்குன்னா நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆஹா ஓஹோ நல்லா இருக்கே. அறிஞ்சிருக்கா? நான் அப்படியே சொருகி விடுறேன். தள்ளிக்கோ. ஓகே, இது அப்படியே வச்சுக்கலாம். நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கு. நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா இது வந்து 100% நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் இது பார்க்கும்போதே நல்லா ஃப்ளஃபியாக சிக்கன் மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கோம், பட் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் பண்ணி பார்த்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் ஸ்டைலில் பண்ணி காமிச்சிருக்கேன். நீ அதான் சொல்லவே கூடாது. என் ஸ்டைல் ஒன்றுமே பண்ணலை. ஒரு தட்டில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு. நான் சின்ன குழந்தைன்றதுனால எண்ணெய் தெளிக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோவா ஆகாது. அதனால் இதை இருக்கிறாளேன்னு விட்டேன். ஓகே, இது ஃபுல்லாத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம். பாதி எடுத்துட்டோம். சரி, இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொன்று விஷயம் இருங்க. ஐயோப்பா. ஓகே, இப்போ நம்ம டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். வேகமாக பண்ண மாட்டேற நீ. போதும் தள்ளு. ஓகே, டெக்கரேஷன் முடிச்சாச்சு.
ஆஹா, எல்லாமே நான் செஞ்சது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு சின்ன ட்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செமையாக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நாட் பேட். நான் செஞ்சது. சாப்பிடு நல்லா சாப்பிடு. அண்ட் மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செய்து இந்த வீடியோ பாருங்க. Thank you for watching. Have a nice day. பாய் அடுத்த வீடியோல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Bye. பாய்.